ஹே கைஸ், வெல்கம் பேக். அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். ஸோ ஃப்ரெஷ் இயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ப்ரொடக்டிவிட்டி பேஸ் பண்ண மாதிரி நீங்கள் ஏதாவது புது ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா என்ன எடுத்திருக்கீங்க அப்படின்ற கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு அது மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 இயர்ஸாக நம்ம சேனல் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருக்கும். பெருசாக ஃபோக்கஸ்டாக நான் கண்டென்ட் டெலிவரி பண்ணல. பட் இந்த வருஷம் ஃபோக்கஸ் வருமா அப்படின்ற பெரிய டவுட்டு தான். பட் அதுக்காக ரொம்ப லென்த்தியான ஈக்குவேஷனும் ஃபார்முலாலாம் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு நான் யோசிக்கல. இதுக்கு முன்னாடி நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த பேசிக்ஸ் மட்டும் அகைன் ரீஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த கன்சிஸ்டன்சியில் ஸ்லைட்லி ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சேனலில் டெய்லியுமே ஒரு வீடியோ இருக்கணும், எதர் ஷார்ட்ஸ் ஆர் ஃபுல் வீடியோ. என்னால் முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ண பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் இருந்தோம் நம்ம டீமில். பட் இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன். சேனல் கண்டென்ட்டு ப்ளஸ் டெலகிராமில் இருக்க டீல்ஸ் சேனலுமே மேனேஜ் பண்ணோம். ஏர்லி மார்னிங்லேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்குமே அங்கே நிறைய டீல்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதுக்கே ஒரு நாளே பத்தலையே அப்படின்ற மாதிரி தான் தோணும். பட் இந்த வாட்டி இருந்தாலுமே என்ன தான் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் சேனலில் ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் பேக் டு தி கண்டென்ட் வந்தோம் அப்படின்னா அகைன் ஸ்மார்ட் ஃபோனோட லான்ச் வேவ் இன்க்ரீஸ் ஆகிறது நம்ம பார்த்துட்ருக்கோம். டிசம்பர் நவம்பர் எண்டில் இருந்து நம்ம பார்த்துருப்போம். அந்த லான்ச் ஆகக்கூடிய வேவ் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஜான்வரி மந்த் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஜான், ஃபெப்ரவரி, மார்ச் எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். நிறைய லான்ச்சஸ் பார்த்துட்ருப்போம். அண்ட் ரீசெண்டாக ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி நம்ம பார்த்துட்ருக்கோம். அது வேறு ஒரு சைடு சமகடுப்பாக இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் லேப்டாப்போட ப்ரைஸஸ்மே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. சரி, புது ஃபோன் தானே இன்க்ரீஸ் ஆகுது, பழைய ஃபோனோட ப்ரைஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஆன்லைன் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், ஆஃப்லைன்லேயுமே பழைய ஃபோனோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகியுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படியே அந்த செக்மெண்ட்டே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. 15,000 ருபீஸில் லான்ச் ஆகக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே 18,000 to 20,000 நம்ம பார்த்துட்ருக்கோம். 10,000 லான்ச் ஆகக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே ஸ்லோவாக ஒரு 14,000-15,000 நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்தளவுக்கு அக்ரெசிவான ப்ரைஸிங் புது ஃபோன்ஸில் நம்ம பார்க்கல. ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, புது லான்ச்சஸ் அந்த இனிஷியல் லான்ச் ஆஃபர்ஸ்லாம் ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது அப்படின்றப்போ எஸ், லான்ச் ஆஃபர்ஸ் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். பட் இல்லை அப்படின்னா லாஸ்ட் 6 to 8 மந்த்ஸில் எக்கச்சக்கமான ஃபோன், சூப்பரான ஃபோன்ஸ் மார்க்கெட் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபோன்ஸ் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் மோஸ்ட்லி நம்ம அந்த அபோவ் 20,000 எடுத்துட்டோம் அப்படின்னா இப்படி எப்படி பார்த்தாலுமே 2+3 இயர்ஸ் அப்டேட் நம்ம பார்த்துட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 இயர்ஸ் அப்டேட் இருக்கக்கூடிய ஃபோன் ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை 2 இயர்ஸ் அப்டேட் ஓரளவு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ ரெகுலராகவே அந்த சேல் அப்டேட், டீல் அலர்ட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இப்போ அப்கமிங் லான்ச்சஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம ரியல்மியோட 16 ப்ரோ சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மந்த் 6th ரியல்மியோட 16 ப்ரோ சீரிஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயரில் ப்ரோ ப்ளஸ் கிடையாது, வெறும் ப்ரோ தான் ப்ரோ ப்ளஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த வாட்டி அகைன் அந்த ப்ரோ ப்ளஸ் வேரியண்ட் கம்பேக் கொடுத்துட்ருக்காங்க. ட்விட்டரில் ஒரு சில ப்ரைஸ் ரூமர்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த ப்ரைஸ் எல்லாமே பயங்கர ஷாக்கிங்காக தான் இருக்குது. இந்த ப்ரோ அண்ட் ப்ரோ ப்ளஸ் 2 ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே 7000 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்க போது. இந்த வருஷம் நம்ம நிறைய ஃபோன்ஸில் இந்த 7000 mAh பேட்டரி அப்படின்றது ரொம்ப காமனாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் இயரே அந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட்ஜெட் ஃபோன்ஸ்லேயுமே 7000 mAh பேட்டரி ஃபோன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் ரீசெண்டாக இப்போ மோட்டோவுமே அண்டர் 15,000 2 ஸ்மார்ட் ஃபோன் 7000 mAh லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2026 அந்த 7000 mAh பேட்டரி அப்படின்றது ரொம்ப காமனாக இருக்க போது. பட் பிராண்ட் ஓரளவுக்கு வெயிட்டுமே கொஞ்சம் அக்ரெசிவாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். மேபி அண்டர் 200 grams மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். பட் 210 அப்படின்னா கூட ஓகே. பட் 220, 230 போயிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நமக்கு கிடச்சிருக்க லீக்ஸு, ரூமர்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றது ஒன்றா நம்ம பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 16 ப்ரோவில் ஃப்ளாட் டிஸ்பிளே இருக்க போது. 16 ப்ரோ ப்ளஸில் கர்வ்டு டிஸ்பிளே தான் கொண்டு வராங்க. அதுவுமே 4D கர்வ்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்றதுனால ஃபோன் ஓரளவுக்கு ஸ்லிம்மாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ எந்தளவுக்கு ஸ்லிம்மாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண முடியுமா, வெயிட் எந்தளவுக்கு மேனேஜ் பண்ணியிருக்காங்கன்ற நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் கிடைக்கும் போது தெரிய வரும். அண்ட் இந்த வாட்டி டிசைனுமே மேஜராக சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் இயர் நம்ம 14 ப்ரோ ப்ளஸ் 15 ப்ரோ சீரீஸில் பார்த்தா டிசைன் ரீட்டைன் பண்ணலை. ஸோ டிசைன் சேஞ்ச் பண்ணுறதே ஒரு சில பேருக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குமா அப்படின்னு தெரியல. சாம்சங்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரே சிமிலர் டிசைன் அப்படியே ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு கண்டினியூ ஆகும். இதுதான் சாம்சங் ஃபோன் அப்படின்றது நமக்கு ஈஸியாக தெரியும். ஐக்யூ ஃபோன்ஸ், விவோ ஃபோன்ஸ் பார்த்திங்கனாலே ஒரு டிசைன் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி நம்ம பார்த்துட்ருக்கோம். ரியல்மி ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த வாட்டி டிசைன் பார்க்குறதுக்குமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. 2 ஃபோன்ஸ்லேயுமே AMOLED டிஸ்பிளே இருக்க போது. 1.5K ரெசல்யூஷன், 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ப்ரோ ப்ளஸில் 6500 nits பிரைட்னஸ் இருக்கிற மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேயே ரிவீல் பண்ணியிருக்காங்க.
அதெல்லாமே வந்து பயங்கர மேசிவாக போயிட்டுருக்காங்க. பட் அது வந்து 6500 nits அப்படின்ற வந்து ஹை பிரைட்னஸ் மோட் கிடையாது, பீக் பிரைட்னஸ் தான். பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ரியல்மி 16 ப்ரோவில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 7s Gen 3 யூஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு சில ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை 7s Gen 3 தான் இருக்குது அப்படின்றப்போ ப்ரோ ப்ளஸ்க்கும் இதுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காகவே வந்து 7s Gen 3 போயிருக்காங்க. ப்ரோ ப்ளஸுக்கு வந்து இந்த வாட்டி 7 Gen 4 வந்து யூஸ் பண்ணுறாங்க. 7 Gen 4 ஆல்ரெடி நல்ல ஒரு ட்ரைட் அண்ட் டெஸ்டட் சிப்செட் ரியல்மி P4 ப்ரோவில் பார்த்துருப்போம், விவோ T4 ப்ரோ இந்த மாதிரி ஃபோன்ஸ்லேயே வந்து நம்ம பார்த்துருப்போம். அண்ட் இப்போது லாஸ்ட் இயர் ரியல்மி 15 ப்ரோலையும் வந்து அதே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணாங்க. பட் இந்த வாட்டி என்னென்னா ரியல்மியோட 15 ப்ரோக்கு வந்து 16 ப்ரோ வந்து சக்ஸஸராக இருக்க போகிறது இல்லை. அண்ட் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 16ஓட கொண்டு வராங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவ். ரெட்மி ஃபோன்ஸ்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் பழைய அப்டேட்டோட தான் வந்து கொண்டு வராங்க. ஸோ ரியல்மி அவுட் ஆஃப் தி பாக்ஸே வந்து 2 ஃபோன்ஸ்லேயும் ஆண்ட்ராய்ட் 16ஓட கொண்டு வராங்க. கேமரா செட்டப்னு பார்க்கும்போது இங்கே தான் வந்து திங்ஸ் சேஞ்ச் ஆகுது. போன வருஷம் வந்து 14 ப்ரோ ப்ளஸில் வந்து நம்ம பெரிஸ்கோப் செட்டப் பார்த்துருப்போம். பட் 15 ப்ரோவில் அதை வந்து தூக்கிட்டாங்க. பட் இந்த வாட்டி 16 ப்ரோ ப்ளஸில் வந்து பெரிஸ்கோப் செட்டப் வந்து கொண்டு வராங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். மெயின் கேமரா வந்து 200 மெகா பிக்சல் இருக்க போது அண்ட் அல்ட்ரா வைடை ரெகுலராக பார்க்குற மாதிரி அதே 8 மெகா பிக்சல் தான் வந்து ரீட்டைன் பண்ணுற மாதிரி தெரியுது. அல்ட்ரா வைடு அட்லீஸ்ட் வந்து ஒரு 12 மெகா பிக்சலுக்கு வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். அப்போது வந்து இவங்க சொல்கிற மாதிரி வந்து ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக நமக்கு கம்ப்ளீட் ஃபீல் வந்து கிடச்சிருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ப்ரோ ப்ளஸில் வந்து 50 மெகா பிக்சல் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷன் படி பார்த்தோன்னா 3+4 years அப்டேட்டுன்ற மாதிரி வந்து தெரியுது. ஸோ 15 ப்ரோலேருந்து 16 ப்ரோ ப்ளஸுக்கு நம்ம பார்த்தோன்னா மேஜர் சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது கேமரா டிபார்ட்மெண்ட்லேருந்து ஓரளவுக்கு மேஜர் சேஞ்சஸ் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா காம்படேட்டர் வந்து ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 4 யூஸ் பண்ணுறாங்க, நாங்களும் வந்து 7 Gen 4 யூஸ் பண்ணுறோம். பட் எங்களோட AnTuTu ஸ்கோர் வந்து பெட்டராக இருக்கிற மாதிரி வந்து போஸ்டர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எந்த மாதிரி ஏரியாஸில் எந்த கண்டிஷனில் செக் பண்ணாங்க அப்படின்ற வந்து பார்க்கணும். லாஸ்ட் இயர் யூஸ் பண்ண அதே ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 4 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ப்ரைஸிங் தான் வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காகவும் ஷாக்கிங்காகவும் இருக்குது. ரியல்மியோட நம்பர் சீரீஸ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து நம்ம அண்டர் 20,000 பார்த்துருப்போம். பட் இப்போ வந்து அப்படியே ஆல்மோஸ்ட் டபுள் த பட்ஜெட் வந்து போயிட்டுருக்கு. இந்த வாட்டியுமே வந்து 128 GB பேஸ் வேரியன்ட் கொண்டு வர மாதிரி வந்து தெரியுது. ஸோ அந்த மாதிரி 128 GB இருக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும் அது. ஏன்னா பேஸ் வேரியன்ட் இவங்க ஒரு ப்ரீமியமான ப்ரைஸில் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் 256 GB ஸ்டோரேஜ் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ லான்ச் டைமில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு வந்திருக்க ரூமர்டு ப்ரைஸிங் பார்த்தோன்னா பேஸ் வேரியன்ட் வந்து ரியல்மி 16 ப்ரோ வந்து அரௌண்ட் 30,000க்கும் அண்ட் ரியல்மி 16 ப்ரோ ப்ளஸ் வந்து அரௌண்ட் 35,000க்கு லான்ச் ஆகிற மாதிரி தெரியுது. பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா நான் எந்த ஃபோன் பிக் பண்ண அரௌண்ட் அந்த 35,000 என்ன ஒரு ஃபோன் பிக் பண்ண சொன்னால் நான் பிளைண்டாக போய் OnePlus 13R வந்து பிக் பண்ணிவிடுவேன். 13Rோட கேமரா வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னோடய யூசேஜ்க்கு வந்து அது சஃபிஷியண்ட்டாக இருக்கும், மோர் தென் சஃபிஷியன்ட்னே நான் சொல்லுவேன். மேபி யாராச்சும் வந்து வீடியோகிராஃபி மாதிரி ஏரியாஸ் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சா சாம்சங் S24, S24 FE இந்த மாதிரி ஃபோன்ஸை வந்து ட்ரை பண்ணலாம். ரியல்மிலேருந்து ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனை தான் வந்து கொண்டு வராங்க. ப்ரைஸிங் வந்து இந்த வாட்டி விவோட V சீரிஸ்க்கு டஃப் கொடுக்குற மாதிரி தெரியுது. இந்த மந்த் 6th வந்து ரியல்மியோட 16 சீரிஸ் லான்ச் பண்ணுறாங்க. நீங்கள் எத்தனை பேர் வந்து எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கீங்கன்ற வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த 16 சீரிஸ் லான்ச் ஆனதுக்கப்புறமா ரியல்மியோட 15 ப்ரோ ப்ரைஸிங்குமே வந்து ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 14 ப்ரோ ப்ளஸ்மே வந்து அப்படி தான் வந்து ட்ராப் ஆச்சு. 14 ப்ரோ ப்ளஸ் இப்போ கரண்ட்டாக அந்த 8256 வந்து 24,000 கிடச்சிட்ருக்கு. பெரிஸ்கோப் செட்டப் போகும் இருக்குது அதில். அண்ட் இந்த கண்டினியூஸாக ரியல்மியோட நம்பர் சீரிஸில் வந்து IP6869 ரேட்டிங் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். 14 ப்ரோ ப்ளஸ் 15 ப்ரோ எல்லாமே. ஸோ IP ரேட்டிங் ஹை ப்ரியாரிட்டியாக பார்க்குற யூசர்ஸ்க்குமே வந்து அந்த செக் பாக்ஸுமே வந்து டிக்கான மாதிரி இருக்கும் 14 ப்ரோ ப்ளஸ். 15 ப்ரோவோட ப்ரைஸிங் வந்து இப்போதைக்கு வந்து அதே அந்த லான்ச் ஆன ப்ரைஸில் தான் வந்து சுற்றிட்டுருக்கு. பட் 16 ப்ரோ சீரிஸ் லான்ச் ஆனதுக்கப்புறமா 15 ப்ரோவோட ப்ரைஸ் ட்ராப் ஆகிறது வந்து வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த வாட்டி 15 ப்ரோவோட ப்ரைஸ் ட்ராப் ஆச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 16 ப்ரோ சீரிஸ் அண்ட் அப்கமிங்கில் வந்து எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கீங்கன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலகிராமில் இருக்க நம்ம ATD டீல்ஸ் சேனலில் வந்து மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் டெக்.